இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் விசாகப்பட்டினத்தை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசாகப்பட்டினத்தில் கைலாசகிரி இருக்குது, போரா குகைகள் இருக்குது, மியூசியம் இருக்குது, பூங்கா இருக்குது, மீன்பிடி துறைமுகம் இருக்குது, ஃபால்ஸ் நிறைய இருக்குது, ராமகிருஷ்ணா கடற்கரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பள்ளத்தாக்கு நிறைய இருக்குது. அது அரக்கு பள்ளத்தாக்கு ரொம்ப அழகாக இருக்கும், லம்பாசங்கி அது நல்லாயிருக்கும். அதை பற்றியெல்லாம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கைலாசகிரியை பற்றி பார்த்துருவோம். இது மலை உச்சியில் இருக்கிற ஒரு பூங்கா நகரம். மலை உச்சியில் அமைஞ்சிருக்க இந்த பகுதி பார்த்திங்கன்னா காடுகள் இருக்குது, நல்ல அழகான காட்சி, பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த போரா குகை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகு, அனந்தகிரி மலைப்பகுதியில் இது இருக்குது. இந்த குகை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குகை. இது ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்கும். இது ஃபுல்லாக க்ரீனிஷாக காடுகளால் சுற்றப்பட்டுள்ள ஒரு பகுதி. ரொம்ப அழகான காட்சியாக இது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பூங்கா ரொம்ப அழகாக இருக்கும், பீச் நிறைய இருக்குது, அப்புறம் ஃபால்ஸு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுனா பார்த்துட்டே வந்துடுவோம். இந்த விசாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா பழமையான கப்பல் கட்டும் இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம், இயற்கை அழகு மிகுந்த இடமா இருக்கும். விசாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா 55 ஏக்கர் பரப்பளவில் அழகான பசுமையான மரங்கள் நிறைந்த புல்வெளிகள் நிறைய இருக்குது. இதில் நிறைய கடற்கரை இருந்தாலும் ராமகிருஷ்ணா கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த விசாகப்பட்டினத்தில் நினைவு சின்னம் எல்லாம் இருக்குது. கடலில் போர் புரிஞ்ச நினைவு சின்னம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் தேவாலயம் இருக்குது, அது அற்புதமான இடம். அங்கே போனீங்கன்னா போயிட்டு வந்துடுங்க. மேலும் இதில் கடற்கரைகள் நிறைய இருக்கனால நீங்கள் குளிக்கன்னா குளிக்கலாம். உங்களை மறந்து நீங்கள் பார்க்குற அளவுக்கு கடற்கரை இருக்கும். அருங்காட்சியகம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அற்புதமான அருங்காட்சியகம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் இருக்குது, உந்து சக்திகள் இருக்குது, நீர்மூழ்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த உபகரணங்களை பார்க்கலாம். விசாகப்பட்டினத்தில் ரொம்ப நீளமானது ராமகிருஷ்ணா மிஷன் கடற்கரைன்னு சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஃபுல்லாக கடற்கரையில் நீச்சல் அடிக்க முடியாது, இருந்தாலும் சூரிய குளியல் எடுத்துக்கலாம். அங்கே கைப்பந்து விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கரையை தவிர ஏராளமான அருங்காட்சியகம் கோயில்களும் இருக்குது. இதில் லாசன்ஸ் பே கடற்கரையும் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கடற்கரை பக்கத்தில் பூங்கா இருக்கிறது 22 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஃபால்ஸு குளிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீர்வீழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா கடிக்கி நீர்வீழ்ச்சின்னு இருக்குது, 50 அடி உயரத்துலேருந்து இது விழுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பசுமையாக இருக்கும், அதில் குளித்தா ரொம்ப நல்லது. இது தவிர ருசிகொண்டா கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும். யாரடா கடற்கரையும் இருக்குது. இதில் ஐஎன்எஸில் குர்ச்சுரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிம்மாலாசம் கோயில் இருக்குது. இந்த சிம்மாசலம் கோயிலில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவின் வடிவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போரா குகை பார்த்திங்கன்னா பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது கடல் மட்டத்திலேருந்து 705 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த குகைக்குள்ளே போனாலே உங்கள் குரல் எதிரொலிக்கிறத நீங்கள் கேட்கலாம். குகையில் நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பல பக்தர்கள் இந்த சிவலிங்கத்தை பார்க்க போகிறாங்க. செங்குத்தான படிக்கட்டு உங்களுக்கு இருக்குது அங்கே. அதில் போனீங்கன்னா கோயிலின் இதயத்திற்கே அழைத்துட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்திய பின்னாடி குகைகளை விட்டு வெளியேறி அழகிய பாறைகள் வழியாக நீங்கள் வெளியே வரணும். இந்த காட்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சி. இங்கே உள்ள லைட்னிங்
ரொம்ப அழகாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வனவிலங்கு சரணாலயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மலையாள கம்பளக்கொண்டா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வனவிலங்கு சரணாலயம் பார்த்திங்கன்னா 17,000 ஏக்கர் பரப்பளவில் பறஞ்சு விரிஞ்சிருக்கு. பறவைகள், விலங்குகள், பட்டாம்பூச்சிகள்லாம் இதில் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அதில் உள்ள மூலிகைகள், மரங்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுது. மேலும் இது ஒரு புகலிடமாக, இயற்கை புகலிடமாக இது இருக்குது. அது தவிர இந்த கைலாசகிரி பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் பிரபலமான மலைவாசஸ்தலம் ஃப்ரெண்ட்ஸ். ஹில் பார்க்குன்னு சொல்லப்படுது. சிறிய மலைகள் மற்றும் கடற்கரையை இது கொண்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 173 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோடு போனீங்கன்னா இங்கே கண்டிப்பாக போங்க. எல்லாத்துக்கும் ஏற்ற ஒன்று. இது ரோப்வேக்கன் முதல இளைஞர் வர, ட்ராலி வாகனங்கள் வர, யாத்ரீகர்கள் பார்த்து மகிழ்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விசாகப்பட்டினத்துக்கு எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா விமான நிலையம் இருக்குது. நகர மையத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்நாட்டு சர்வதேச விமான நிறுவனம். ஏர் ஹோஸ்டா, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, ஜெட் ஏர்வேஸ் இந்த மாதிரி விமானம் மூலமாக பெங்களூரு, சென்னை, டெல்லி, திருப்பதி, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா இந்த மாதிரி இருக்குது. சில்கேர், மலிண்டோ ஏர் இந்த சிங்கப்பூர், கோலாலம்பூர் போன்ற வெளிநாட்டுகளுக்கும் இருக்குது. ஏன்னா இது முக்கியமான இடம்ன்றனால நம்ம எப்பயுமே பட்ஜெட்டில் போகிறனால ட்ரெயினில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பல முக்கிய இந்திய நகரங்களை இணைக்கும் ரயில் நிலையத்தை கொண்டிருக்கு. இது நகர மையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த சந்திப்பில் புதுதில்லி, ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, கொல்கத்தா எல்லா ரயிலும் வருது. ஹைதராபாத்லேருந்து ஜன்மபூமி எக்ஸ்பிரஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு போனீங்கன்னா பகலில் 11 மணிக்கு போய் அடைஞ்சிடலாம். பெங்களூர்லேருந்து பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் வருது. நிலையத்திற்கு வெளியே இருந்து உங்கள் ஹோட்டலுக்கு டாக்ஸி அல்லது பேருந்தில் கூட போகலாம். நாங்கள் பேருந்தில் போனோம். அந்த காட்சி நான் கிளிப் பண்ணியிருக்கேன். பேருந்தெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விசாகப்பட்டினம் மேலும் பல நகரங்களுடன் சிறந்த சாலை இருக்குது. ஹைதராபாத், சென்னை, கொல்கத்தா, விஜயவாடா, பூரி இந்த இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விசாகப்பட்டினம் கல்கத்தாவிலேருந்து போகணுன்னா 14 மணி நேரம் ஆகுது. மதுரையிலேருந்து போனீங்கன்னா நைட்டு 7 மணிக்கே ஏறினீங்கன்னா பகலில் போய் சேர்ந்துடலாம் 12க்குள்ளே. விசாகப்பட்டினம் பார்க்கணுன்னா சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம், மார்ச் மாதம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெப்பநிலை 15 டிகிரிலேருந்து 27 டிகிரி வரை இருக்கும். இது ரொம்ப பயணிகளுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஜூலை முதல் செப்டம்பர் வரை நிறைய மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் சுற்றி பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஜூலை மாதங்களில் இந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா 22 டிகிரி சென்டிகிரேட்டில் போயிடும். அதுக்கப்புறம் இங்கே இந்த டயத்தில் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. இந்த மாதிரி இங்கே நீங்கள் போயிட்டு வரணுன்னா அழகான இடங்கள் இருக்கனால கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக விசாகப்பட்டினத்தை பற்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.